ஹலோ ஷோல், இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளெக்கோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ளெக்கோ வந்து பார்த்தீங்கன்னா L191 சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கன் லைன் ராயல் ப்ளெக்கோ, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா டொல் ராயல் ப்ளெக்கோ, இல்லாட்டி டொல் ஐ ராயல் ப்ளெக்கோ, இல்லாட்டி வாட்டர் மெலன் ப்ளெக்கோன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஷோட ரிக்வெஸ்ட்டும் கூட. ஸோ வாங்க நம்ம இந்த ப்ளெக்கோ இனி எப்படி கேர் பண்ணுறது அண்ட் இதோட ஃபீடிங் அண்ட் எல்லாமே என்னென்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ளெக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டு சவுத் அமெரிக்கா தான். ஸோ முக்கால்வாசி மார்க்கெட்டில் முக்கால்வாசி இல்லை, ப்ளெக்கோவே நேட்டிவ் வந்து சவுத் அமெரிக்கா தான், ஓகேங்களா. ஸோ இந்த ப்ளெக்கோஸ் வந்து மினிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டிவிட்டியில் வந்து 15+ போகலாம். ஸோ வந்து ஒரு 15 இன்ச்சுக்கு மேலே அண்ட் 17 இன்ச்சுக்கு கீழே, ஸோ அந்த சைஸ் வரைக்கும் கேப்டிவிட்டியில் வளரலாம். ஸோ மினிமம் டேங்க் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட் டேங்க் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த ப்ளெக்கோ மட்டும் நீங்கள் டேங்க்கில் வைக்கக்கூடாது. இதுக்கு டேங்க் செட்டப்னு ஒன்று இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட்வுட். ஸோ இந்த ப்ளெக்கோவுக்கு கம்பல்சரி ட்ரிஃப்ட்வுட் வேணும் டேங்க்கில். ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரிஃப்ட்வுட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்ட்ரேட்டுக்கு வந்து பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாண்ட் சப்ஸ்ட்ரேட் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ளெக்கோ ஹியூஜாக வளரும். ஸோ சைஸ் முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வந்து ஒரு 4 ஃபீட் டேங்க் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். லைட் செட்டப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியம் இல்லாட்டி லோ, ஓகேங்களா. ரொம்ப ஹை லைட்லாம் இருக்க வேண்டாம். அண்ட் ஸோ இதோட டயட்டை நம்ம பார்த்துடலாம். இந்த ப்ளெக்கோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிக்மியோரஸ். ஸோ நீங்கள் வந்து கார்னியோரஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹெர்பியோரஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ லிக்மியோரஸ் புதுசாக இருக்கும் நிறைய பேருக்கு. அதுக்கான அர்த்தம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, லிக்மியோரஸ்க்கான அர்த்தம் என்னன்னா வுட் ஈட்டிங். ஸோ வந்து மரக்கட்டையை சாப்பிட்றது. ஸோ அதை சாப்பிட்ற உயிரினங்களை வந்து லிக்மியோரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பூச்சி இனங்கள் இருக்குது, அதுக்கும் ஒரு சில அனிமல்ஸ் இருக்குது. ஸோ அதில் இந்த ப்ளெக்கோவும் ஒன்று. ஸோ இந்த ப்ளெக்கோ வந்து வுட் ஈட்டிங் ப்ளெக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி டேங்க்கில் வுட்டு வச்சே ஆகணும், டேங்க்கில் ட்ரிஃப்ட்வுட்ஸ் வச்சே ஆகணும். ஸோ இந்த மீன்கள் வந்து அந்த ட்ரிஃப்ட்வுட் சாப்பிடும். அண்ட் அந்த ட்ரிஃப்ட்வுட் மேலே இருக்க ஃபங்கஸ், ஆல்கே அதெல்லாம் வந்து இது வந்து சாப்பிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிஃப்ட்வுட் அது சாப்பிட்றது மூலயமா அது வந்து இதோட டைஜஷன் சிஸ்டமை வந்து சப்போர்ட் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து கம்பல்சரி ட்ரிஃப்ட்வுட் இருக்கணும். அண்ட் அதர் விதமான டயட்ஸும் இருக்குது இதுக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சுக்கினி, குக்கும்பர், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் நம்ம ஃபிஷ்க்கு போடக்கூடிய பெல்லட்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். மெயினாக சிங்கிங் பெல்லட்ஸை யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ளெக்கோ குட்டியாக இருக்குன்னா நீங்கள் வந்து பிளட் வேர்ம்ஸு, பிரெயின் ஸ்டீம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம், ஓகேங்களா. அண்ட் ப்ளெக்கோஸ்க்குனே வந்து பெல்லட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பெல்லட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹிக்காரி பிராண்டில் ஒரு நல்ல ஒரு பெல்லட் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் இந்த ப்ளெக்கோக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த ப்ளெக்கோ வெரைட்டி இருந்தாலுமே அதுக்கும் நீங்கள் வந்து போடலாம். ஸோ அது என்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹிக்காரி ஆல்கே வேஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெல்லட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ளெக்கோ சாப்பிட்ற மாதிரி காயின் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த ப்ராடக்ட் லிங்க்கு. ஸோ யாருக்காவது பை பண்ணி வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. அண்ட் ஷோர் இந்த ப்ளெக்கோஸ்க்கு வந்து ஹைடிங் பிளேஸ் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் ட்ரிஃப்ட்வுட்ஸ் எல்லாம் வைக்கும் போதே இந்த ப்ளெக்கோஸ் வந்து அதுங்க அந்த ஹைடிங் பிளேஸ் அங்கங்கே ஓட்ட வரும். ஸோ அதுக்கே அது வந்து ஹைடிங் பிளேஸாக எடுத்துக்கும். ஸோ இந்த மீனை வளர்க்கும் போது வாட்டர் பேராமீட்டர்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். இதில் வாட்டர் பேராமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா pH லெவல் வந்து 6.5லேருந்து 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு சாஃப்ட் டு மாட்ரேட் ஹார்ட்னஸ் வாட்டர் தான். அப்புறம் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸ்லேருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே வைங்க. பெஸ்ட் நீங்கள் வந்து 26, 27 அது வந்து மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அண்ட் வாட்டர் TDS லெவல் பார்த்தீங்கன்னா இது என்னோட ஒப்பீனியன் தான். நீங்கள் வந்து 200க்கு மேலே 300க்குள்ளே வைக்கலாம். அண்ட் இந்த ஃபிஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபில்ட்ரேஷன் ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ ஷோல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். See you in next video. Bye bye ஷோல்.